முன்னேற்றம் சம்பந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களையும் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் ஈஸி. பல நேரங்களில் குருநாதர்களாக நேரடியாக வந்து ஏதோ இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டேக்கோ இல்லை ஷாஜான்பூர் டொனேஷன் டிரைவுக்கோ அவரு நேரடியாக மைக் பிடிச்சி பேசி சொல்லிட்டார். பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 180 நாடுகளுக்கு மேலே இருக்கும். 4 கோடி மக்களுக்கு மேலே வெவ்வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில பேர் ரெகுலராக பண்ணுறாங்க, சில பேர் அப்பப்போ விட்டு விட்டு பண்ணுறாங்க. இன்டென்ஸாக பண்ணுறவங்க ஒரு 3-4 லட்சம் பேர். எல்லாருக்கும் ஒரு குருநாதரால் பர்சனலாக வந்து எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சில பல நேரங்களில் அவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகளோ தகவல்களோ அது ஃபில்டர் ஆகி வெவ்வேறு சேனல் மூலமாக தான் வரும். சில பேர் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். ஒன்றா அவர் தானே எனக்கு நேராக சொல்லணும்னு. இதுக்கு சார்ஜி மகாராஜுக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் பிடிச்சது. சார்ஜி மகாராஜ் ஒரு முறை ஒரு சென்டருக்கு போகிறாரு. அந்த சென்டர் கோஆர்டினேட்டர் அன்றைக்கி அவர் போன அன்றைக்கி அவர் வரவே இல்லை. அவர் பார்க்கறதுக்கு சரி உடம்பு சரியில்லை போல இருக்குது. 2வது நாள் வரல, கூப்பிட்டு அனுப்புகிறாரு. ஏன்பா வரலன்னு. அவர் கோபமான்னு சொல்கிறார். என் ஊருக்கு நீங்கள் வரீங்கன்னு நீங்கள் வரீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் சொன்னார் உட்காரு. என்னுடைய குருநாதர் பாபுஜி மகாராஜ் தெரியுமா? ஆமாம். டெய்லி மெசேஜ் அனுப்புகிறாருப்பா. நேரடியாக அனுப்பலை, ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறார், அங்கேருந்து வருதுங்க. ஒரு மீடியமுக்கு போயிட்டு மீடியம்கிட்டே என் குருநாதர் என்கிட்ட தானே பேசணும். ஒரு மீடியம்கிட்ட கொடுத்து பேச சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார்.